உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். என் அத்தனை மொழி திறமையையும் கொண்டு வந்து நான் சொல்லுகிறேன். எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது, ஒரு கவிதையை, ஒரு ஜோக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆபாசமாக ஒரு ஜோக் அடிக்கப்படுது, சிரிக்கவே கூடாதுங்க அந்த ஆபாச ஜோக்குக்கு. தனி மனிதன் குற்றம் செய்யலாம், அதை கண்டிக்கக்கூடிய சமூகம் தான் நல்ல தலைமுறையை உருவாக்கும். அதற்கு பின்னால் கைத்தட்டுகின்ற சமூகம் மிகப்பெரிய பேரிழிவை சந்திக்கும். தவறுகள் இருந்தால் சிரிக்க அவசியம் கிடையாது. எங்கே தவறு நடந்தாலும் நீங்கள் பகிஷ்கரியுங்கள், நீங்கள் புறக்கணியுங்கள். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னா நீங்க சிரிக்கிறீங்க. அது நமக்கு அம்மாவுக்கு நடந்தா சிரிப்போமா? இல்ல நம்ம மனைவிக்கு நடந்தா சிரிப்போமா? கோர்ட்டுக்கு போக மாட்டோம், கேஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டோம். ஜோக்ல மட்டும் இப்படி சிரிக்கிறீங்க. எதற்கு சிரிப்பது, எதற்கு சிரிக்க கூடாது, எதற்கு சிந்திப்பது, எதை பற்றி சிந்திக்க அவசியம் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்குள் ஒரு கவிதை நிகழ வேண்டும்.